வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக தோன்றக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும், ஒவ்வொரு பிதஅத்தும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை போல் உங்கள் முன் அச்சமூட்டி எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளால் இந்த புனிதம் நிறைந்த இந்த ரமலானில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே உங்களுக்கு முன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபித்தோழர்களின் தியாகமும் நமது நிலையும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற வேண்டும் என்பதற்காக பல நபித்தோழர்களும் நபிமார்களும் எண்ணற்ற தியாகங்களை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும், இன்னும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும், மறுமையை இலக்காக வைத்து மறுமைக்காக வாழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்னும் தன்னுடைய குடும்பம், மனைவிகள், பிள்ளைகள் என்ற அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் பல்வேறு விதமான போர்களில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தார். அப்படிப்பட்ட உயிர் தியாகிகளில் ஒருவர் தான் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தி நூல் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய தோற்றம் ரொம்ப விகாரமானதாக இருக்கும். இன்னும் மக்கள் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்தாங்கன்னா முகம் சுளிக்க கூடிய அளவிற்கு தான் அவங்களுடைய தோற்றம் காணப்பட்டது. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, முகம் கருப்பாகவும் புள்ளி புள்ளியாகவும் இன்னும் உயரத்தில் குட்டையானவராகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில திருமண வயது வந்து அடைகிறாங்க. திருமண வயது அடைந்த உடனே திருமணத்திற்காக பெண் தேடி அலைகிறாங்க. இந்த தருணத்திலே ரசூலா வந்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்குறாங்க. யா ஜுலைபீபே, நீங்க வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்ப ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க ரசூலா கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் வந்து திருமண வயது வந்து அடைஞ்சிட்டேன், பெண் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு வந்து என்னுடைய தோற்றத்தை பார்த்து யாருமே பெண் தர மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் வந்து இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு பெண் இருக்கிறா, அவங்க கிட்ட கேட்டா நமக்கு வந்து பெண் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலா உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து இதை பார்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே மறுபடியும் ரசூலா சொல்றாங்க, இல்ல நான் வந்து பெண் கேட்டேன்னா அவர் வந்து தருவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலாவும் அந்த மனிதர்கிட்ட வந்து போறாங்க. மனிதர்கிட்ட போயிட்டு அந்த மனிதர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. யா ரசூலல்லாஹ், நீங்க வந்து என்ன தேடி வந்திருக்கீங்களா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் உங்களை தேடி வந்திருப்பேனே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க மகிழ்ச்சியில சொல்றாங்க ரசூலா கிட்ட, நேம கராமத்தை யா ரசூலல்லாஹ், எங்களிலே பாக்கியம் பெற்றவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க, உண்மையிலே எங்களுடைய கண்கள் இன்பத்தால் மகிழ்ச்சி அடைந்துவிட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மனிதன் என்ன நினைச்சிருந்தாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு தான் நம்ம வீடு தேடி நம்மளுடைய பெண்ணை
அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வார்த்தையை நீங்க புறக்கணிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நல்லதாக தான் இருக்கும், சிறந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது பவுனி என்னை வந்து திருமணம் செய்து வைங்கள் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அடுத்ததா சொல்றா, யுல்யோனி நான் வந்து ஒருபோதும் இழிவுக்குள்ளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சு வைக்க சொல்றா. அதே மாதிரி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து விரைவுக்கு எண்ணக்கூடிய நாட்களிலே ஒரு போர் ஒன்று நடக்குது அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த போர்ல வந்து இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியிடத்துல போய் கேட்கிறாங்க. அப்ப அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க போருக்கு கலந்து கொள்றதுக்காக.
ரசுல்லா